மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஒரு வழியாக போகி, பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், கரிநாள் எல்லாம் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு பிறகு நம்முடைய பார்வையாளர்களை சந்திக்கிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியாக இந்த பொங்கலை கொண்டாடி இருப்பார்கள் என்று சொல்லி நம்புகிறோம், விரும்புகிறோம். சென்னைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க, வெளியூருக்கு போனவர்கள்லாம் வந்திருப்பார்கள். அப்படிங்கிறனால அனைவருக்கும் நம்முடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்குமே பல நலங்களையும் வளங்களையும் பெற்றுத்தரும் என்கிற நம்பிக்கையில் ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி சோ நான் உங்கள் சுகநாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். முதல்ல ஒரு வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னா, சாகித்ய அகாடமி. சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது வந்து நீண்ட காலமாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த இலக்கியங்களுக்கு விருதுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த விருதுகள் வரும்போதெல்லாம் சர்ச்சைகள் வருவதுமே வழக்கம். சரியான தகுதியான புத்தகங்களுக்கு வழங்கப்படவில்லை, தகுதியான எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படிங்கிற சர்ச்சைகள்லாம் வருவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று. ஞானபீட விருது, அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது, அப்புறமேலு பால புரஸ்கார், யுவ புரஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான விருதுகளை சாகித்ய அகாடமி அளிக்கிறது. ஞானபீட விருதுங்கிறது ஒரு மொழியில் மிகச்சிறந்த இலக்கிய பங்களிப்புகளை வழங்கியவர்களுக்காக அளிக்கப்படக்கூடிய விருது. இங்கே வந்து தமிழில் வந்து அகிலன் வாங்கியிருக்காரு ஞானபீட விருது. அதே போல் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த புத்தகங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது. அதுபோல் பால புரஸ்கார், யுவ புரஸ்காரங்கிறது இளம் எழுத்தாளர்கள் மற்றும் வந்து அந்த இளம் எழுத்தாளர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை இலக்கியங்களை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான விருதுகளை சாகித்ய அகாடமி வழங்குகிறது. இதில் அங்கங்கே சின்ன சின்ன சர்ச்சைகள் வந்திருந்தாலுமே கூட ஒட்டுமொத்தமாகவே அந்த விருதுகள்ங்கிறது ஒரு முழு சார்புடையது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் பெருமளவில் வந்ததில்லை. ஆனால் இப்போ ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இந்த சுயேட்சை அமைப்புகள் எல்லாவற்றையுமே தங்களுடைய கைப்பாவைகளாகவே மாற்றிடுச்சு. அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், வருமான வரித்துறையாக இருக்கட்டும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் நீதித்துறை வரைக்குமே வந்து தங்களுடைய ஆதிக்கத்தையும் தலையீடுகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கைப்பாவை அமைப்புகளாக மாற்றக்கூடிய சூழலை சாகித்ய அகாடமியும் இப்படி மாற்றிடுச்சு அப்படிங்கிறதா மிக மிக வருந்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆண்டு தமிழில் வந்து சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுடைய தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற புத்தகத்துக்கு வழங்கப்படவிருப்பதாக நிறைய தகவல்கள் வந்தது. ஒருவேளை எனக்குமே கூட அதில் பெருமை தான். ஏன்னா வந்து அந்த தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிறது வந்து தமிழ் சிறுகதை வரலாறு பற்றி எழுதியது. முதல்ல நான் விகடனில் ஒர்க் பண்ணுறப்ப விகடன் இணையதளத்தில் தான் அவர்கிட்ட வந்து கட்டுரை எழுத வச்சோம் தமிழ்ச்செல்வனை. அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்களில் எழுதி பெரிய புத்தகமாகவே வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் மிக பொருத்தமான ஒரு புத்தகம் தான் அது. மிக பொருத்தமான ஒரு எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன். ஆனால் அவர் ஒரு இடதுசாரி எழுத்தாளர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் அப்படிங்கிறதுனாலேயே அந்த விருது அறிவிப்பை எப்படி நிப்பாட்டி வச்சுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழிக்குமே அறிவிக்காமல் அந்த விருது அறிவிக்கக்கூடிய நாட்களையும் கூட ஒத்தி வைத்து விட்டு அப்படியே சைலண்டாக இருக்குது சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிற ஒரு சூழலை தான் எழுத்தாளர்கள் தொடர்ச்சியாக இதை முறியடிக்க வேண்டும் சொன்னால் சாகித்ய அகாடமி மாதிரி நம்மளே ஒரு விருதை உருவாக்கலாமே அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அதை அறிவித்திருக்கார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். செம்மொழி இலக்கிய விருது அப்படின்னு சொல்லி சாகித்ய அகாடமி விருதுக்கு இணையான ஒரு விருதையுமே அவர் அறிவித்திருக்கிறார். ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசின் சார்பாக அந்த செம்மொழி இலக்கிய விருதுங்கிறது வழங்கப்படும். அது வந்து திராவிட மொழிகளாக இருக்கக்கூடிய தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அதை தாண்டி மராத்தியம், வங்கம், ஒடியா இந்த மொழிகளை சேர்ந்திருக்கக்கூடிய சிறந்த இலக்கியங்களுக்குமே விருதுகள் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டுமே வழங்கப்படும். 5 லட்சம் ரூபாய் வந்து பரிசு தொகை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கார். மிக மிக வரவேற்கத்தக்க ஒன்று. இதன் மூலமாக 2 விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது. ஒன்று என்னென்னா, இந்த சாகித்ய அகாடமி விருதுங்கிறது மிக மதிப்புமிக்க ஒரு விருது. அதை வந்து முடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசுடைய எதேச்சதிகாரத்தை கண்டிப்பது, அதற்கு எதிரான ஒரு மாற்று நடவடிக்கைகள் மேற்கொள்வது. கண்டிப்பதுன்னு வெறுமனே கண்டிச்சுக்கிட்டே இருக்காமல் ஆல்டர்னேட்டிவாக நாமளும் சில விஷயங்களை செய்யலாம் என்கிற ஒரு புதிய முயற்சி வந்து தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறது. அதுபோல் இந்திய இலக்கியங்களை தமிழ்நாட்டிலேருந்து நாம் அங்கீகரித்து ஒரு தமிழ்நாடு அரசு விருது கொடுப்பதுங்கிறது மிகுந்த பாராட்டக்கூடியது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு இந்த செம்மொழி இலக்கிய விருது அறிவிப்பை நாமுமே வரவேற்போம். பொங்கல் முடிந்து அடுத்து வந்து தேர்தல் பரபரப்பு எல்லாருக்குமே தொடங்கிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கிறார். அப்படிங்கிறப்ப போன தடவை அமித்ஷா வந்தது மாதிரி இது என்டிஏவா, பிஜேபி கூட்டமா, இல்லை வந்து என்ன கூட்டமே தெரியாமல் வந்து பேனர் வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்படிங்கிறனால இங்கு மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம் என்பதற்காக 23ஆம் தேதி நரேந்திர மோடி வருகிற பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்தில் வழக்கம் போல கையை பிடிச்சி நிற்பாங்களா இல்லை எல்லாரும்? அந்த கையை பிடிச்சி நிற்கிறவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நம்ம கூட்டணியில் இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். 23ஆம் தேதி மோடி வர்றாருன்னா 2 நாட்களுக்கு முன்பு ஜனவரி 21ஆம் தேதி பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவர் வந்து இந்த கூட்டணிகள்லாம் இறுதி செய்வதுதான் அவருடைய மிக முக்கியமான வேலையாக சொல்லப்படுகிறது. இந்த கூட்டணியை வந்து இறுதி செய்வதுனா ஏற்கனவே வந்து அதிமுக அந்த கூட்டணியில் வந்து
இழுத்து வரப்பட்டது. மனோகரால ஒரு வசனம் வரும் வந்து, மனோகரா உன்னை வந்து அழைத்து வந்திருக்கிறவங்கிறப்ப திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து, அழைத்து வரவில்லை இழுத்து கொண்டு வந்திருக்கிறீங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரதரன்னு இழுத்து கொண்டு வந்து கூட்டத்தில் சேர்த்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாமக அன்புமணி அவர் வந்து இணைந்திருக்கிறார். இந்த ரெண்டு தவிர இது வரைக்கும் யாருமே சேராத ஒரு சூழலில் தான் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவங்களுக்கு முன்னாடியே இருந்தார். இப்போ அதிமுக சேர்வதற்கு முன்பு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தார். நான் தாங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி வந்ததில் வந்து எடப்பாடி பழனிசாமி முரணை பிடிச்சிக்கிட்டே இருந்தார். நாங்கள் மட்டும்தான் இருப்போம், ஓபிஎஸ்சியோ டிடிவி தினகரனோ யாரையும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ களத்தில் கத்தி வச்சு கூட்டணிக்கு சேர்றதுக்கு களத்தில் கத்தி வச்ச பிஜேபி டிடிவி தினகரனையும் இந்த கூட்டணியில் சேர்ப்பதற்கு சம்மதிக்க வைத்து விட்டதுங்கிற தகவல் வெளியாகின்றன. அதனால் வந்து டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, விஜய் பக்கம் ஒரு பக்கம் கண் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இந்த தேர்தலில் தோக்கடிக்க போகிறோம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த கூட்டணி அமைஞ்சாலும் அதை தோக்கடிப்போம்னு சொல்லியிருந்தார். இப்போ டிடிவி தினகரன் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி வந்து கழுத்தில் காலை வச்சு நெரிச்சு அந்த கூட்டணியை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கொங்கு இளைஞர் பயிற்சி சேர்ந்த தனியரசு அவர் வந்து சில நாட்களுக்கு முன்பு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். இப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கார். எந்த பக்கம் போகிறார் அப்படிங்கிறது தெரியல. என்னன்னா ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கிறது பாஜக கூட்டணி அப்படிங்கிறதுனால வர எல்லாத்தையும் வந்து சீட்டா கொடு, எல்லாத்தையும் பிடிச்சு போடுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கார்கள். ஆனால் தனியரசுடைய பல தொலைக்காட்சி நானுமே பங்கு பெற்றிருக்கிறேன். தொடர்ச்சியாக கடுமையான ஒரு பாஜக எதிர்ப்பை எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் வந்து முன்வைத்தவர். இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து அவர் தொடர்ச்சியாக சொல்கிறதுனா, ஜெயலலிதா அந்த இறந்ததுக்கு பிறகு அதிமுக ஒன்றும் இல்லாமல் நாசமாக்குறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டுன்னு பேசியவரும் தனியரசு தான். இப்போ அந்த கூட்டணிக்கு போகிறாரு நாங்கள் தெரியல, போனாத அவர் எப்படி ஜமாளிப்பார் அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தம் என்னன்னா, அதிமுக வந்து ஒட்டு போட்டு ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கான வேலைகள் மிக மும்முரமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாகிறது. டிடிவி தினகரன் வந்து இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலை எந்த கூட்டணிக்கு போகிறோம் வரோன்லாம். அவர் பேசுக்கள் வச்சு பார்க்கும்போது டிவிகேயில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அங்கே போய் சேர்ந்து ஒரு 3வது அணி அமைக்க போகிறோம், நாங்கள் இருக்கிற அணி தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டுலாம் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் வந்து அங்கேருந்தும் பெருசாக சிக்னல்லாம் இல்லை. இப்போ டிவிகேவையே பிஜேபி வாங்கிருச்சுங்கிற நிலைமைக்கு டெல்லியில் வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இவர் இன்னும் எங்கே போகிறோன்னு கூட்டணி போகிறோன்னு டிடிவி தினகரன் சொல்லலை. அதுக்குள்ளேயே வந்து இந்த பியூஷ் கோயல் வராருன்னு சொன்னீங்க, அவருக்கு வரவேற்று ஒருத்தர் யாரோ ஒரு நல்ல உள்ளம் கட் அவுட்லாம் வச்சுருக்காங்க. அந்த கட் அவுட்டில் டிடிவி தினகரன், அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படின்னு போட்டு டிடிவி தினகரன் ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வரத்துக்கு நீ என்ன முடிவு பண்ணுறது, கூட்டணியில் இருக்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சில் பாஜக செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. பாஜக இருக்கிற இன்னொரு பெரிய தலைவலி பாமக வந்து பாதி மாம்பழம் தான் உள்ளே வந்திருக்கு, மீதி மாம்பழம் வரல. அதனால் முழுமையாக அதை வந்து கூட்டணிகளை கொண்டு வரணும்ட்டு 2 நாட்களாக போராட்டங்களில் இருக்காங்க. நடுவில் குருமூர்த்தியெல்லாம் ஆரம்பத்தில் அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ராமதாஸ்ட்ட வந்து திமுக ஆட்சி எப்படி செயல்படுது அப்படின்னதுக்கு நல்லா தான் செயல்படுது அப்படின்னு பாஜக ஒரு குத்து விட்டாரு. இப்போ வந்து இந்த பொங்கல் லீவில் வந்து செய்தியாக கரைஞ்சு போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி திடீர்னு தேர்தல் அறிக்கை பார்ட் 1 அறிவிக்கிறாங்க அப்படின்ட்டு பல அதிரடி அறிவிப்புகள்லாம் விட்டு ஆண்களே கொண்டாடல அவர் சொன்னதை. ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் அப்படின்ட்டு 1000 ரூபாய் தானே அங்கே வாங்குறீங்க, நான் 1500 தரேன் அப்படின்னு மகளிர் உரிமை 2000 தரேன் அப்படின்ட்டுலாம் அறிவிப்புகள் வெளியிட்டாரு. அங்கே அவர் மட்டும்தான் பேசி சிரித்து சந்தோஷப்பட்டார். அங்கே இருக்கிறவங்க கூட அதை வந்து கைத்தட்டி எந்த வரவேற்புமே கொடுக்கல, அப்படி போயிடுச்சு. அதுக்கு கேட்டதுக்கு ஏதாச்சும் ஒன்று அதை குறித்து ராமதாஸ்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து அறிவிப்புகள்லாம் வெளியிறாரு அப்படின்ட்டு. அதை அப்பப்போ சொல்கிறது தான், இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்ட்டு அதையுமே அவர் மதிக்கலை. அப்படியே இதனால் இப்போ வரைக்குமே வந்து கையை தூக்கி நிற்கிறதுக்கு ஆட்கள் முழுமையாக சேருவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதில் என்னென்னா, இந்த எடப்பாடி பழனிசாமியோட அறிவிப்பில் 2 விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. ஒன்று என்னென்னா, பெண்களுக்கு ஒரு கட்டணமில்லா பேருந்து பயணம், அது மாதிரி திருநங்கைகளுக்கு கொடுக்கிறார்கள், அல்லது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னா இதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளும் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு கட்டணமில்லாத இலவச பேருந்து பயணங்கிறது அவர்கள் வாழ்க்கையில் சில வெளிச்சங்களை பெற்றுத்தரும்னு. பெண்கள் வந்து கல்வி கற்பதற்கும் வேலை செய்வதற்கும் போவதற்கு இலவச பேருந்து பயணங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பல விஷயங்களை தரணும். ஆண்களுக்கு ஏன் தரணும் நமக்கு புரியவே இல்லை. ஆண்கள் தான் எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருக்காங்க. பைக் வச்சுருக்கிறது ஆண்கள் தான், கார் ஓட்டுறது ஆண்கள் தான். அதாவது பெண்கள் ஓட்டலேன்னு சொல்ல, ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. பெண்கள் 40%, 60% ஆண்கள் தான் ஓட்டுறாங்க. பேருந்துகள்லேயும் ஆண்கள் போகிறாங்க. அவங்களுக்கான வெளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப விரிஞ்ச ஸ்பேஸாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எதுக்கு ஆண்களுக்கும் வந்து கட்டணம் இல்லாத பேருந்து? அதுக்கு வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீயாக பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு ஆயிடுது. அப்போ இதை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டிருக்கீங்க, கடன் இருக்குதுன்னா நிர்வாகத்திறமை இருந்தால் எல்லாத்தையும் சமாளிக்கலாங்கன்னு இருக்காரு. இவங்களே 5 லட்சம் கோடி கடன் வச்சு தான்
போனாங்க. இவங்க ஒரு 5,00,000 கோடி கடன் வச்சிருக்காங்க. அப்ப இவங்க ரொம்ப பயங்கரமான நிர்வாகத்திறமையில சமாளிச்சா எதுக்கு 5,00,000 கோடி கடன் வடிக்கிறதுங்கிறது ஒரு கேள்வி. 2வது இந்த 1000 இந்த ரூ. 1000 ரூ. 2000 பெண்களுக்கு தரக்கூடிய திட்டம்ங்கிறது கடந்த 2021லயே அதிமுக அளித்த ஒரு வாக்குறுதி தான். முதல்ல வந்து ஆக்சுவலா கமலஹாசன் தான் முதல்ல அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் திமுக வந்து ரூ. 1000 அறிவிச்சாங்க. ரூ. 1500 தருவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு. இப்ப ரூ. 500 வந்து ஏத்தி ரூ. 2000 அவர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் அதுல மிக முக்கியமா அதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, போன முறை அது வந்து குலவிளக்கு திட்டம் அப்படின்னு அவங்க அறிவிச்சாங்க. இந்த முறையும் அதை குலவிளக்கு திட்டம் அப்படின்னு தான் அறிவிக்கிறாங்க. இதுல என்னன்னா திமுக அரசும் சரி, அதிமுக அரசும் சரி 2 அரசுகளுமே நிறைய மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றி இருக்கின்றன. அது உண்மைதான் அது. அதே நேரத்துல இந்த திட்டங்களை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம்ங்கிறது 2 கட்சிகளுக்கு இடையில ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னா, இப்ப பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம் அப்படின்னா, அதுக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவி திட்டம்னு கலைஞர் பெயர் வச்சார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி முறையை எதிர்த்து போராடிய ஒரு மிகப்பெரிய சமூக போராளி. இந்த தேவதாசி சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் திருமணம் பண்ணக்கூடாது, இறைவனுக்கு பொட்டு கட்டுறேங்கிற பேர்ல அவங்க வந்து பாலியல் சுரண்டல் இருந்தப்ப அதுக்கு எதிராக போராடினாங்க. அவங்களுடைய பெயரை எல்லா சாதிகளைச் சேர்ந்த பெண்களுக்குமான ஒரு திட்டத்துக்கு பெயர் வைத்தார் கலைஞர். அது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு சாதனை. ஜெயலலிதா வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னு மாத்தினாங்க. அதாவது திருமணங்கிறது எல்லா ஜாதியை சேர்ந்தவர்கள், எல்லா மதத்துக்கு சேர்ந்த பெண்களுக்குமான திருமண நிதி திட்டம் தான் அது. தாலிக்கு தங்கம்னு சொல்றப்ப அது ஒரு இந்து பெண்களுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளம் அதுக்கு வந்துடுது. அல்ல முஸ்லீம் பெண்கள் உண்டு, கிறிஸ்தவ பெண்கள் உண்டு, தாலி கட்டுறதில் நம்பிக்கை இல்லாத பெண்கள் கூட உண்டு. ஆனால் அது தாலிக்கு தங்கம் அப்படின்னு பேர் வைக்கிறப்ப அது வந்து ஒரு இந்து அடையாளத்துக்கு போயிடுது. அதே மாதிரி தான் வந்து இது வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு வைக்கிறப்ப அது வந்து பெண்களுக்கான உரிமை, அவங்க வந்து கல்வி கற்பதற்கும் வேலை செய்வதற்குமான உரிமை அப்படிங்கிற அடையாளம் இருக்குது. குலவிளக்கு குத்துவிளக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது திருப்பி ஒரு ஆணாதிக்கத்துக்குள்ள தான் கொண்டு பெண்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுதான் இந்த கருத்தியல் ரீதியா எந்த அளவுக்கு அதிமுக தெளிவில்லாமல் இருப்பது என்பதற்கான உதாரணமாக இதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம. வழக்கமா எல்லா தேர்தல்லையுமே வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை வரும். ஜெயலலிதா காலத்திலேயே அதான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த தேர்தல் அறிக்கை வந்த பிறகு தான் வந்து அதிமுக தேர்தல் அறிக்கை அதுக்கப்புறம் வரும். இதில இருக்கிற பல திட்டங்கள வந்து கொஞ்சம் மாத்தி கீத்தி அவங்க வெளியிடுவாங்க. கலைஞர் வந்து இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தரேன் அப்படின்னு சொன்ன தேர்தல்ல, அந்த அறிக்கை வந்து அடுத்த ஒரு வாரத்தில வந்து இவங்க வந்து எல்லா வீட்டுக்கும் கம்ப்யூட்டர் தரேன், லேப்டாப் தரேன் அப்படின்னாங்க. ஸோ ஒரு திட்டம் அறிவிக்கப்படுது. விளிம்பு நிலையில இருக்க மக்களுக்கு எது தேவையோ அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்த வந்து அதிமுக எப்போதுமே வந்து ஒரு இலவச திட்டங்களா பார்த்து, இது வந்து நீங்க சொன்ன மாரி வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஒரு திட்டம் பயனடைஞ்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரீ இது மாரி எல்லாரும் பயன்படுத்தலாம். அது அந்த கண்ணோட்டத்திலேயே வந்து அதிமுக அப்பையிலிருந்து இப்போ வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அதில தெரியுது. ஓகே. ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து மிரட்டல்களாகவே இருக்கக்கூடிய சூழல்ல, டெல்லியில கூப்பிட்டு வச்சு மிரட்டக்கூடிய ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை 2ஆம் கட்டத்தை சொல்லலாம். தவேகாவுடைய தலைவர் விஜய் போனாரு. தடவ ஒரு பாருங்க கருப்பு சட்டை போட்டு வந்து கலக குரலில் எழுப்ப போகிறாரு நாங்க தலைவர். நேத்து போனப்ப வெள்ளை சட்டையில போயிருக்காரு. சமாதான குடியோட போயிட்டாரா என்னங்கிறது தெரியவில்லை. சிபிஐ விசாரணையில் வந்து வழக்கம் போல பல கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். போன முறையும் இதே தான் சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய கேள்விகள் அவங்க கேட்டிருக்காங்க. ஏன் நீங்க தாமதம்? என்ன காரணத்துக்காக நீங்க வந்து காவல்துறையினுடைய விதிகளை கடைப்பிடிக்கவில்லைன்னு. ஆனால் வந்து விஜய் வந்து பதில் சொன்னது வந்து, நாங்க வந்து காவல்துறையினுடைய வழிகாட்டுதலை ஏற்று தான் நாங்க போனோம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் பண்ணேன்னு சொல்லி விஜய் சொன்னதாக தகவல் வெளியாகின்றன. அதை எதையுமே அவங்க கடைப்பிடிக்கலைங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். காவல்துறை தரப்புலேருந்து அதுக்கு விளக்கம் தான் கொடுத்தாங்க. ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் தான் அவங்க கடைப்பிடிச்சாங்க. ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொன்னாலுமே, ரோட் ஷோங்கிற பெயர் இல்லாமல் ரோட் ஷோவை நடத்துகிறார் விஜய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல போயிருக்கிறாரு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா வந்து, குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயர் சேர்க்கப்படவிருக்கிறது. சிபிஐ தாக்கல் செய்யவிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகைகள் அப்படிங்கிற தகவல் வருகிறது. தமிழ்நாடு அரசுடைய எஃப்ஐஆர்ல விஜயோட பேரே இல்ல. நான் எப்படி பார்த்தா அதுவே கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று தான், விமர்சிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஆனா விஜய கூப்பிட்டு ஒரு சம்மன் அனுப்பிச்சிட்டாலே உடனே பார்த்தீர்களா? திமுக ஆட்சியினுடைய நிலவரங்கள் பார்த்தீங்களா? இப்போ ஒரு படம் ஒண்ணு ஜீவாவுடைய படம் வந்திருக்கு. அதை ஒட்டியுமே சர்ச்சைகள் ஓடப்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப வந்து விஜயோட பேரே இதில் இல்லை, எஃப்ஐஆர்ல இல்லை. விஜய் வந்து சம்மன் எதுவுமே அனுப்பாதப்ப 3ஆவது நாள் உட்காந்துட்டு சிஎம் சார் கை வைக்கணும், என் மேலே கை வைங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லாட்டி ஆஃபீஸில் தான் இருப்பேன் வீடியோ போட்டார் விஜய். இப்போ வந்து விஜய்க்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்குள்ள கசக்கிப்பிலேருந்து குற்றப்பத்திரிக்கைன்னு பேசியிருக்கக்கூடிய இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு சின்ன ஒரு முணுமுணுப்பு கூட விஜய்கிட்ட இல்லை
அப்படிங்கிறது தான் தெளிவாகிறது. ஆக மொத்தம் மட்டையாக மடங்கி இருக்கார் விஜய் அப்படிங்கிறத இந்த விசாரணை மூலம் நமக்கு தெரிய வருகிறது. ஏற்கனவே ஒரு நாள் சிபிஐ விசாரணை போனதே வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் இருக்க சொன்னாங்க. இவர் வந்து பொங்கல் கொண்டாடணும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்போ பொங்கல் முடிஞ்சு இன்னைக்கு போனவரை இன்னைக்கும் வந்து வர தகவல்கள் வந்து இன்னைக்கும் ஒரு நாளோட முடியாது, இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ 3 நாட்கள் கூட தங்க வைக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து விசாரிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே யாரையுமே ஒரு நாளில் அனுப்பலை. ஆதவர்ஜனாவெல்லாம் ஒரு 3 நாள் டெல்லிக்கு கூப்பிட்டு 3 நாள் தங்க வச்சு விசாரிச்சாங்க. ஆதவர்ஜனாவை அவர் இடத்துக்கே போய் விசாரிச்சாங்க, கரூருக்கு வர வச்சு விசாரிச்சாங்க. அந்த மாதிரி விஜய் மீதான விசாரணையும் வந்து இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி குற்றப்பத்திரிகையில அவர் பேரை சேர்க்கறதுக்கான வேலைகள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இது என்னன்னா சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போனோடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட முத ஆளு விஜய் தான். நீதி வெல்ல போகுது அப்படின்ட்டுலாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அது அவருக்கே ஆப்புங்கிற மாதிரி சூழல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா விஜய்க்கே நம்ம முன்னாடி சொன்னதுதான், அவருக்கு வந்து எந்த அரசியல் அறிவுமே கிடையாது, இப்போதான் கத்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா. அதனால அவரை இயக்குறது மொத்தமுமே வந்து கூட இருக்கிற பாஜக ஆதரவோட பாஜக மனநிலையிலேருந்து இருக்கிற ஆதவர்ஜனா, சிடி நிர்மல்குமார், இவங்கள அருண்ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் தான். ஸோ வந்து சிபிஐட்ட அந்த வழக்கு போகணும்னு சொல்லி ஆதவர்ஜனா தான் இங்கேருந்து டெல்லிக்கு போய் பாஜக ஆட்களை சந்திச்சு அங்கே போய் மனு தாக்கல் செஞ்சு இவர் வந்து அந்த மனுவில் கேட்க கூட இல்லை, சிபிஐக்கு போகணும். அவர் சொல்லாதது எல்லாமே வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பையும் கோர்ட் வாசலில் நின்றுக்கிட்டே வரவேற்றாரு. ஸோ ஆதவர்ஜனா சொல்றதெல்லாம் விஜய் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அது எல்லாம் விஜய்க்கு தான் எதிராக போயிட்டே இருக்கு. சுற்றி இருக்கிற கும்பல், பாஜக ஆதரவு கும்பல் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஓகே, ஒரு சர்வதேச செய்திகளை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அட்ராசிட்டிங்கிறது அளவு மீறி போய் கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஈரானோடு வர்த்தகம் உள்ளவர்கள் அவர்களுக்கு வந்து வரியை விதிக்கிறது. கடைசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் கிரீன்லாந்து எடுக்க போகிறேன் அப்படிங்குமே கிரீன்லாந்து வந்து எதிர்ப்பு தெரிவிக்குமே அதை வந்து யாரெல்லாம் கண்டிச்சாங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு 20% எக்ஸ்ட்ரா வரியை போட்டிருக்கா அப்படி. ஆனால் இதில் என்னன்னா வந்து அமெரிக்கான நோபல் பரிசு வாங்கிய மரியா மச்சாவோ, பேரே பயங்கரமாக இருக்கிறது, அந்த மரியா மச்சாடோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல என்ன சொன்னாங்க, நான் டொனால்ட் ட்ரம்போட அந்த பரிசை வந்து பகிர்ந்து கொள்கிறேன், விருதை பகிர்ந்து கொள்கிறேன்னாங்க. நோபல் கமிட்டி என்ன சொல்லிச்சுன்னா, அப்பெல்லாம் வந்து ஷேர் பண்ண முடியாதுமா, இது வந்து சன் மியூசிக்கு கிடையாது, எல்லாத்துக்கும் யாருக்கு வேணாலும் டெடிகேட் பண்ணுறதுக்கு, நோபல் பரிசு உனக்கு கொடுத்து அதை நீ தான் வீட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நேராக போய் டொனால்ட் ட்ரம்புக்கே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஒன்று அவங்க எவ்வளோ மிக ஒரு ஒரு அபத்தமான கண்ணோட்டத்தில் இருக்காங்கிறது ஒன்று. இன்னொன்று, தொடர்ச்சியாக வந்து ஈரானாக இருக்கட்டும், வெனிசுலாவாக இருக்கட்டும், கிரீன்லாந்தாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அபகரிக்க பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு அமெரிக்கான் நோபல் பரிசு கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, முதல்ல வந்து இந்த சொல்லுவாங்களே, முதல்ல உதைக்க வேண்டியது ஒன்றே தாங்கிற மாதிரி இந்த அம்மாவை நம்ம விமர்சிக்கக்கூடாது, மரியா மச்சோடாவை விமர்சிக்கக்கூடாது, நோபல் கமிட்டியை தான் விமர்சிக்கணும். எப்படிப்பட்ட ஒரு ஃப்ராட் இந்த அம்மா அப்படிங்கிறது வந்து தெரியாமையே கொண்டு விருது கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா இன்னொரு ஃப்ராடு கொண்டு கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ மோசமான நிலைமையில் அந்த நோபல் விருது கமிட்டி இருக்குது. அதனால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சாகித்ய அகாடமி விருது மாதிரி நீங்கள் வந்து ஒரு நோபல் விருதையுமே வந்து உருவாக்குங்க அப்படிங்கிற வேண்டுகோளை எடுத்துக்கிறோம். ஓகே, 2 விளையாட்டு செய்திகளை சொல்லி இதை முடிக்கலாம். ஒன்று என்னென்னா வந்து நேற்று வந்து டிவி பார்த்துக்கிறப்ப ஜெயா டிவி, சசிகலா நடத்திட்டு இருக்க டிவி ஜெயா டிவியா நீஜியை வந்து எடப்பாடி ஜெயா டிவி, அதில் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து திமுக என்னை மறந்து விட்டது, அவர்களுக்கு நான் தான் வந்து இந்த தேர்தலில் கடுமையான எதிரி அப்படிங்க. உங்களுக்கு தமிழ்நாடே மறந்துருச்சு சசிகலான்னு ஒருத்தவங்க இருக்கிறத. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சீமான், அவர் என்ன பண்ணியிருக்கா, அப்படி வந்து பராசக்தி படம் பார்த்துருக்கா, அவரை யாருமே கூப்பிடல, அவரே பார்த்துருக்கா. அப்படி 10 நாள் கழிச்சு போய் பார்த்துட்டு அந்த பராசக்தி படத்தோட சிவகார்த்தியனே நான் தாப்பா, அந்த குழந்தைய நான் தாப்பா, கையை தூக்கி அவர் சொல்கிறப்ப அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவரே அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல், தமிழுங்கிறது அறிவியல் முறைங்க, நீங்கள் வந்து மண்ணில், மரத்தில், அதில், செடியில், கொடியில் ஏதோட நிலையிலாவது தரையில் விழாமல் இருந்திருக்கேன். ஆனால் தஞ்சை பெருவிடையார் கோயில் தாங்க தரையில் விழாமல் இருந்திருக்கு. அறிவியல் மொழி இல்லாமையா உலகத்தில் எந்த ஒரு கட்டடம், புல்லோ பூண்டோ மரமோ செடியோ குடியோ எதுவும் தன்னிழல் தரையில் விழாது ஒன்றை நீ காட்டவே முடியாது. உலகத்திலே ஒரே ஒரு கட்டிடம் தான் என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில், தஞ்சை பெருவிடையார், உலகத்திலே தன்னிழல் தலையில் வராதது. அது அறிவியல் தொழில்நுட்பம் இல்லையா? இதுல இருந்தே தெரியல அறிவியல் மொழின்னு இருக்காரு. அதெல்லாம் வாட்ஸ்அப் ஃபார்வர்டு ஒரு டுபாக்கர் அப்படிங்கிறது போட்டாவோடையே வந்து நிறைய போட்டாக்கள் இருக்குது. அந்த தஞ்சை பெரிய கோயில் நிழல் ஒழுங்குறது இந்த சங்கிகள்லாம் உருட்டுவாங்க. அதனால சிதம்பரம் நடராஜ கோயில் பக்கத்தில் வர்றப்ப அப்படியே செயற்கைக்குள் ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பிச்சு அப்படியே நின்றுமா, நடராஜன் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. நாசாவில் வந்து இதெல்லாம் ஃப்ராடு, இதெல்லாம் டுபாக்குன்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கையை விட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டு செய்தி தான் இது. இன்னும் சொல்லப்போனால் 1900 வரைக்கும் தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் கட்டாங்கிறது தமிழர்களுக்கே தெரியாது. காடு வெட்டி சோழன்ற ஒரு அரசன் தான் கட்டான்னு நிறைய பேர் நினச்சிக்கிறப்ப தான் 1900 வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஹூல்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டறிஞர், அவர் தான் போய் படித்து கிடிச்சு இதை கட்டது ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழ் அறிவியல் மொழியாக கூட இருக்கட்டும், அதுக்கு எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்குது. அதை விட்டு ஒரு வாட்ஸ்அப் பார்வர்டை சொல்லக்கூடியவராக இருந்தால் சீமான் இருக்கார், அவரை நம்பி தான் இந்த தம்பிகள் இருக்காங்க அப்படிங்கிறது தான்
பிராமண கடப்பாறை வந்து அப்புறம் அப்படி தானே இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பழைய என்டர்டெயின்மெண்ட்களை வந்து தருவதற்கு தயாராக சீமான் போன்றவர்கள், சசிகலா போன்றவர்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு தினந்தோறும் பொங்கல் தான் என்று சொல்லி தொடர்ச்சியாக பல்வேறு விதமான செய்திகளை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனல் தொடர்பு இருங்கள். முச்சல் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் உங்கள் சந்திப்போம். நன்றி.